when a conducting loop of resistance 10 ohm and area 10 centimeter squared, சென்டிமீட்டர்ஸ் அப்படின்றது எஸ்ஐன்னு கிடையாது, நம்ம மீட்டரா மாற்றணும், is removed from an external magnetic field acting normally. ஸோ லூப் இருக்குன்னா லூப்புக்கு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்மல் ஆக்ட் ஆகுது. அப்போ லூப்போட ஏரியாவும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். The variation of induced current in the loop with the time is shown in the figure. இந்த கிராஃப்ல இனிஷியலா டைம் t ஈக்குவல் டு 0ல கரண்ட் 0.4 ஆம்ஸ் இருக்கு. 1 செகண்டோட முடிவுல கரண்ட் 0 ஆயிடுச்சு. இந்த இன்டியூஸ்டு கரண்ட் என்னன்னு கேட்டுக்காங்க, டோட்டல் சார்ஜ் பாஸ்ட் த்ரூ த லூப், சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த லூப் அட் மேக்னெட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளைட், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அந்த வேல்யூ கேட்டுக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை கால்குலேட் பண்ணுவோம். கிவன் வேல்யூஸ் r is equal to 10 ohm, a is equal to 10 centimeter square, சென்டிமீட்டர் வந்து மீட்டரா மாத்தி இருக்கும். தென் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் டோட்டல் சார்ஜ் கேட்காங்க, q total is equal to what? நமக்கு தான் கரண்ட் இருக்கு இல்லையா, கரண்ட்ல இருந்து சார்ஜ் கொண்டு வந்துக்கலாம். I is equal to dq by dt or dq is equal to I into dt. யூசுவலா இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிப்போம் டைம் டிபெண்டன்ட் ஃபங்க்ஷனா இருந்தா. பட் இந்த கிராஃபா கொடுத்திருக்கிறதுனால ஒரு கிராஃப்ல கரண்ட் இன்டு டைம் இந்த மல்டிப்ளிகேஷன்ல வரும்போது we have to find the area. பட் ஷேப் ஆஃப் த கிராஃப் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அப்ப ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். ஹாஃப் இன்டூ பேஸ் வந்து 1 செகண்ட், ஹைட் 0.4. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 0.2 மீட்டர் ஸ்கொயர். எல்லாமே எஸ்யூன்ல இருந்தாலும் மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ சார்ஜ் Q இஸ் ஈக்குவல் டு ஏரியா அண்டர் த கிராஃப். ஹென்ஸ் Q இஸ் ஈக்குவல் டு 0.2 கூலும். திஸ் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ளக்ஸ் டெல்டா ஃபை இஸ் ஈக்குவல் டு வாட். இங்க ரெசிஸ்டன்ஸும் கொடுத்திருக்காங்க இல்லையா, அண்ட் கரண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப EMF E is equal to minus d phi by dt. E is equal to IR தானே, IR is equal to minus d phi by dt. Current is dq by dt into R is equal to minus d phi by dt. Or d phi is equal to minus, the dt நம்ம cancel பண்ணிடலாம், dq into R. Or the flux phi is equal to q into R. Small fluxக்கு small charge, டோட்டல் ஃப்ளக்ஸ்க்கு டோட்டல் சார்ஜ். டோட்டல் சார்ஜ் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ல கால்குலேட் பண்ணிருக்கோம் 0.2 கூலும் சொல்லிட்டு. ரெசிஸ்டன்ஸ் क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க 10 ஓம்னு சொல்லிட்டு. ரெசிஸ்டன்ஸ் இஸ் 10 ஓம். So phi is equal to 2 Weber is the right answer. தேர்ட் சப்டிவிஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளக்ஸ் phi is equal to BA cos theta. இங்க லூப்போட ஏரியா is perpendicular to the magnetic field சொல்லிருக்காங்க இல்லையா, அப்ப ஏரியாவோட டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலா இருக்கும். theta is equal to 0 degree, cos 0 degree is equal to 1. Hence flux is maximum, இதோட வேல்யூ B into A. நமக்கு தேவை B தான். B is equal to flux divide by area. ஃப்ளக்ஸோட வேல்யூ போன சப்டிவிஷன்ல கண்டுபிடிச்சிருக்கோம். 2 ஏரியாவோட வேல்யூ 10 into 10 power minus 4. இதை 10 power minus 3 எழுதிக்கலாமா, இந்த minus 3 மேல போச்சுன்னா 10 power plus 3, 2 into 10 power plus 3. Or magnetic field B is equal to 2000 Tesla. That's right answer. A circular ring of diameter 0.2 meter is placed on a uniform magnetic field of 0.4 Tesla. The ring is rotated about its diameter at a frequency of 60 Hz. If the ring has n is equal to 50 turns, then what is the maximum induced EMF in the ring? This is the first question. Second question, state one condition under which the induced EMF in a circular ring will be 0. First given values எழுதிருவோம். Given values diameter 0.2, per radius 0.1 meter, magnetic field 0.4 Tesla கொடுத்திருக்காங்க, frequency 60 Hz and number of turns in the ring is 50 turns. First caseல maximum EMF என்ன வேல்யூ இருக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதை first calculate பண்ணிடலாம். First EMF ஓட formula E is equal to minus n into d phi by dt and phi ஓட formula d by dt of BA cos theta. இங்க நம்ம ரொட்டேட் பண்றோம்னு சொல்லி கொடுத்திருக்கிறதுனால மைனஸ் n இன்டூ மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஏரியா ஆஃப் ரொட்டேஷன் எந்த சேஞ்சும் இல்ல, டைமை பொறுத்து அது ரொட்டேட் ஆக போகுது. ஸோ காஸ் ஒமேகா டி, ஒமேகா இஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, மைனஸ் n BA ஒமேகா இன்டூ மைனஸ் சைன் ஒமேகா டின்னு வரும். மைனஸ் டு மைனஸ் பிகம்ஸ் பிளஸ். ஸோ EMF ஓட வேல்யூ பிளஸ் NBA ஒமேகா sin omega t. இந்த questionல வந்து maximum EMFனு சொல்லிருக்காங்க. So EMF will be maximum when sin omega t is equal to 1. Hence maximum EMF is equal to NBA omega. Omega டேரக்டா கொடுக்கல, பட் frequency கொடுத்ததுனால omega is equal to 2 pi f. இப்போ n ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 50 turns சொல்லிருக்காங்க. Magnetic field 0.4 Tesla, ஏரியா pi r square, r வேல்யூ கொடுத்திருக்காங்களா, சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், into
2 பை ஃப்ரீக்வன்சியை 60 ஹெர்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேக்ஸிமம் இஎம்எஃப் ஓட ஆன்சர் 240 வாட்ஸ். அப்ராக்சிமேட் வேல்யூ when you take pi squared is equal to 10 எடுத்துட்டீங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூ என்ன வரும்னா Emax is equal to 236.63 வோல்ட். எப்பனா பையோட வேல்யூ நம்ம 3.14 எடுத்து போட்டோம்னா ஸோ போர்டு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ எழுதுனா கூட ஓகே தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் சப்டிவிஷன். என்ன கண்டிஷன்ல இன்டியூஸ்ட் எம்எஃப் 0 சொல்லியிருக்காங்க. 1 கண்டிஷன் தான் கேட்டுக்காங்க. நான் வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். நீங்க இதுல எதை வேணா எழுதலாம். When the axis of rotation is parallel to the magnetic field. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இந்த சர்க்குலர் ரிங் இருக்கு இல்லைங்களா அது ரொட்டேட் பண்ற ஆக்சஸ் இட் இஸ் பேரலல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கும்போது இன்டியூஸ்ட் எம்எஃப் வில் பி 0. செகண்ட் கேஸ் when the circular ring executes translatory motion the magnetic field அந்த சர்க்குலர் ரிங் translatory motion எக்ஸிக்யூட் பண்ணுச்சுனாலும் ரொட்டேஷன் மோஷன் இல்லாம அதுக்கு பதிலா translatory motion எக்ஸிக்யூட் பண்ணுச்சுனாலும் இன்டியூஸ்ட் எம்எஃப் வில் பி 0. These are the 2 conditions. பட் கேட்டிருக்கிறது 1 condition. அதனால ஏதோ ஒரு ஆன்சர் எழுதுங்க. Magnetic flux and Faraday's law of electromagnetic induction topicsல இருந்து கேட்ட 5 mark question. What is meant by current sensitivity of a galvanometer? Mention the factors on which it depends on. First segment பாருங்க. Current sensitivity of the galvanometer. The deflection of the coil per unit current flowing in the coil is known as current sensitivity of the galvanometer. Theta by I தான் current sensitivity சொல்லுவோம். NBA divide by C இதுதான் ஃபார்முலா. என்னென்ன ஃபேக்டர்ஸ் கரண்ட் சென்சிட்டிவிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா தீட்டா பை ஐ தானே கரண்ட் சென்சிட்டிவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தீட்டா பை ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தீட்டா பை ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி. மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். Theta by is inverse proportional to C. C is called as couple per unit twist. Couple per unit twist நம்ம அந்த cylindrical pole piecesக்கு நடுவுல ஒரு ஃப்ரேம் சஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இந்த ஃப்ரேம் சஸ்பெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒயர் இதான் பாஸ்பர் பிரான்ஸ் ஒயர். இந்த ஒயரோட கப்பிள் பர் யூனிட் twist நம்ம சீன்னு சொல்லுவோம். தீட்டா பை ஐ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/c. சி வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அடுத்த அந்த கொஸ்டின்ல செகண்ட் செக்மெண்ட் கன்வர்ஷன் ஆஃப் கேலோமீட்டர் டு வோல்ட்மீட்டர் கான்செப்டை பேஸ் பண்ணி இனிஷியலா அந்த கேலோமீட்டர் வீண்ட வோல்டேஜை மெஷர் பண்ணுது. இனிஷியலா அந்த கேலோமீட்டர் வீண்ட வோல்டேஜை மெஷர் பண்ணுது. இப்போ V/2 வோல்டேஜை மெஷர் பண்ணணும்னா என்ன ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் கேலோமீட்டர் டு வோல்ட்மீட்டரோட டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். கேலோமீட்டரை வோல்ட்மீட்டரா கன்வெர்ட் பண்ணா ஒரு ரெசிஸ்டன்ஸை சீரீஸா கனெக்ட் பண்ணணும். எப்பவுமே கேலோமீட்டருக்குள்ள போற கரண்ட் ஐஜி தான் நம்ம எடுத்துப்போம். அப்போ ஃபார்முலா படி இதுக்கு அக்ராஸ் இது ரெண்டும் சேர்ந்துதான் வோல்ட் மீட்டர். இந்த வோல்ட் மீட்டர் மெஷர் பண்ற வோல்டேஜ் வீன்னு வச்சுக்கலாம். V is equal to IR ஃபார்முலா இருக்கு இல்லையா I into இது ரெண்டும் சீரியஸ் காம்பினேஷன் தானால G+R. இதுதான் வோல்ட் மீட்டர் ஒரிஜினல் மெஷர் பண்ற வோல்டேஜ். இந்த ஃபார்முலாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுத்துக்கலாம். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது இந்த வோல்ட் மீட்டரை நான் 0 வோல்ட்ல இருந்து V/2 வோல்டேஜ் மெஷர் பண்ற வோல்ட் மீட்டரா மாத்தணும்னா என்ன ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதே கேலோமீட்டர் யூஸ் பண்றோம். ரெசிஸ்டன்ஸ் ஆருக்கு பதிலா R' போட்டுக்கிறோம். we want to find the value of R'. எப்பவுமே கேலோமீட்டருக்குள்ள போற கரண்ட் IG தான் எடுத்துப்பீங்க. ஸோ வோல்டேஜ் இது ரெண்டும் சேர்ந்தான வோல்ட் மீட்டர் அது மெஷர் பண்ற வோல்டேஜ் V' வச்சுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு IG into G+R'. R' தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவேஷன் 1ல ஒரு வோல்டேஜ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. ஈக்குவேஷன் 2ல ஒரு வோல்டேஜ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. இந்த வோல்டேஜோட ரேஞ்ச் தான் V/2 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதனால எங்க V' இருக்கோ அங்க V/2 நம்ம போட்டுக்கலாம். IG கேன்சல் ஆயிரும். G+R divided by G+R'. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது we will get the answer as R' is equal to R minus G divided by 2. இதுதான் ஆன்சர். This is the resistance needed to measure a potential range of 0 to V/2 volt. Next segment, third segment என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இன்டியூஸ்ட் கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ளக்ஸை டைம் டிபெண்டன்ட் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃப்ளக்ஸை டைம் டிபெண்டன்ட் ஃபங்க்ஷனாக கொடுத்துட்டு கரண்ட்டை கேட்டிருக்காங்க இல்லையா. இன்டியூஸ் கரண்ட் எத்தனை செகண்ட்ஸ்ல 2 செகண்ட்ஸ்ல அது எவ்வளோ இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா E is equal to -d∅/dt. இந்த இதுல வந்து E கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்டியூஸ் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈயோட வேல்யூ கொண்டு நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றோம். இந்த ஃப்ளக்ஸ் குடுத்திருக்க வேல்யூவ 3t³ டிஃபரன்ஷியேட் பண்ணா 6t², 5t² டிஃபரன்ஷியேட் பண்ணா 10t அண்ட் 60 டிஃபரன்ஷியேட் பண்ணா 6. இத வந்து மில்லி வெபர்னு குடுத்திருக்கனால 10⁻⁻10 போட்டுக்கலாம். அப்ப இஎம்எஃப் கண்டுபிடிச்சாச்சு. இந்த இஎம்எஃப் எந்த செகண்ட்ல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா, அந்த கரண்ட் வந்து 2 செகண்ட்ஸ்ல என்ன வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ கரண்டோட ஃபார்முலா என்ன? E/R. இஎம்எஃப் ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். R क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. இதுல டைம் t is equal to 2 seconds substitute பண்ணோம்னா we will get the answer for I as 10 milliamps. So finally 10 milliamps answer. இதுல 3 segment 1, segment 2, segment 3 இது மூணுமே ஆன்சர் பண்ணாதான் நமக்கு 5 marks கிடைக்கும்.